என் செல்லக் குழந்தையே, இன்று உன் வராகியானவள் உன்னை தேடி வந்திருப்பதற்கு காரணம் என்னவென்று உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடிகின்றதல்லவா? என் தங்கமே, தமிழ் வருட பிறப்பு, தமிழ் மாதத்தின் முதலாவது மாதமான சித்திரை 1ஆம் தேதி. என் பிள்ளையே, அதிசக்தி வாய்ந்த அற்புத சஷ்டி நாள். இப்படி உன் வாழ்க்கையில் இன்று அதிசக்தி வாய்ந்த ஒரு நாளில் இந்த வராகி உன்னை சந்திக்க வராமல் இருந்து விடுவேனா என்ன? என் பிள்ளைக்கு நல்ல வாக்கு தராமல் சென்று விடுவேனா என்ன? என் குழந்தைக்கு நல்ல விஷயத்தை சொல்லிவிட்டு தராமல் நான் போய் விடுவேனா என்ன? என் பிள்ளையே, அப்படித்தான் இன்றும் உனக்கு அம்மா சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை நீ சரியாக செய்ய வேண்டும். என் குழந்தையே, நீ நான் சொல்கின்ற பொருட்களுள் எல்லா பொருட்களையும் வாங்கினாலும் சரி, அல்லது நான் சொல்கின்ற இந்த ஒரே ஒரு பொருளையாவது நீ வாங்கிவிட வேண்டும். வாங்கிவிட்டு அதனை நான் சொல்கின்ற இடத்தில் நீ நிச்சயமாக கொடுக்க வேண்டும். இன்று உன்னால் கொடுக்க முடியாவிட்டாலும் என்று உன்னால் முடிகின்றதோ அன்று நீ அதனை கொடுக்க வேண்டும். என் பிள்ளையே, சில அதிசக்தி வாய்ந்த நாட்களில் சில விஷயங்களை செய்யும் பொழுது அது உன்னுடைய வாழ்க்கையில் அதிசக்தி வாய்ந்த நல்ல பலன்களை உடனடியாக கொண்டு வந்து கொடுத்துவிடும். அதுபோலத்தான் இன்று இந்த நாள் தமிழ் வருடத்தினுடைய தொடக்க நாள், சித்திரை மாதத்தினுடைய 1ஆம் தேதி. என் பிள்ளைக்கு இதை செய்யும் பொழுது அதிசக்தி வாய்ந்த மாற்றங்கள் எல்லாமே உன் வாழ்க்கையில் ஒவ்வொன்றாக நடக்கத் தொடங்கிவிடும். என் தங்கமே, மாற்றங்கள் என்பதை நாம் உருவாக்குவது. அது இப்பொழுது உனக்கு நடக்கப் போகின்றது என்றால் என் பிள்ளை, இந்த நாளில் நீ மனமகிழ்ச்சிதானே அடைய வேண்டும். பொதுவாகவே நல்ல நாட்களில் உன் வராகி என்னை கண்டுவிட்டாய் என்றால் என் தங்கமே, அது உனக்கு ராஜயோக நாள்தான். அந்த ராஜயோக நாளைத்தான் என் பிள்ளை இன்று நீ எதிர்நோக்கி சந்தித்து கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, சுற்றி இருக்கின்ற விஷயங்களை எல்லாம் நல்ல விஷயங்களாக மாற்றிவிட வேண்டும். இல்லை என்றால் அந்த விஷயங்கள் உன்னை கெட்ட விஷயமாக மாற்றிவிடும். அம்மா சொல்வது புரிகின்றதா? நீ யார் என்பதை மற்றவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆனால் நீ யார் என்று உனக்கு முதலில் தெரிந்திருக்க வேண்டும். என் தங்கமே, நீ யார் என்று உனக்கு தெரிந்துவிட்டது என்றாலே மற்றவன் உன் அருகில் வருவதற்கு யோசிப்பான். உனக்கு கெடுதல் செய்ய நினைப்பதற்கு அதிகமாக சிந்திப்பான். அப்படிதான் என் பிள்ளை, உன் வாழ்க்கையில் நீ கடந்து வந்த ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு ஒவ்வொரு விதமான சூழ்நிலையை கொடுத்ததல்லவா? கஷ்டம் என்றால் எப்படி ஒரு கஷ்டம் தெரியுமா? யாருக்குமே இல்லாத கஷ்டம். இதுபோல யார் வாழ்க்கையிலும் வந்திருக்க கூடாது அம்மா என்று நீ நினைக்கின்ற அளவிற்கு உள்ள கஷ்டம். இதையெல்லாம் நீ தாண்டிவிட வேண்டும். இந்த வருடம் உன் வாழ்க்கையில் அதிசக்தி வாய்ந்த திருப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வருடமாக இருக்க வேண்டும். என் பிள்ளை, எதிர்பார்ப்புகள் இல்லாத வருடமாக இருக்க வேண்டும். யாரிடத்திலும் கையேந்தாத சூழ்நிலையை உருவாக்காத வருடமாக இருக்க வேண்டும். வாழ்க்கையில் பல முன்னேற்றங்கள் அடையக்கூடிய வருடமாக இருக்க வேண்டும். நீ அடைய நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு தடங்கல்கள் ஏற்பட்டாலும் கடைசியில் உன் கைகளில் வந்து சேரக்கூடிய வருடமாக இந்த வருடம் உனக்கு இருக்க வேண்டும். என் தங்கமே, ஒவ்வொரு வருடம் தொடங்கும் பொழுதும் மனதிற்குள் ஒரு விஷயத்தை நினைத்து கொள்வோம். இது நாள் வரையிலும் செய்த இந்த தவறை மீண்டும் செய்துவிடக் கூடாது என்று. அதுபோல என் பிள்ளை, இன்று நீயும் மனதிற்குள் நினைத்துக்கொள். எந்த விஷயத்தை இனிமேல் செய்யக்கூடாது, எந்த விஷயம் நம் வாழ்க்கையில் இத்தனை கஷ்டங்களை ஏற்படுத்தியது, யார் நம் வாழ்க்கையிலிருந்து நாம் விலக்கி வைக்க வேண்டும், யாரை நம் வாழ்க்கையில் நம்மோடு இணைத்து வைக்க வேண்டும் என்பதில் என் பிள்ளை நீ தெளிவாக இருந்து விட்டால் போதும். என் தங்கமே, இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நான் உனக்கானதாக மாற்றி கொடுத்து விடுவேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. என் தங்கமே, நான் சொல்கின்ற இந்த பொருளை நீ நிச்சயமாக குறைந்தது 10 ரூபாய்க்காவது வாங்கி கொண்டு வைக்க வேண்டும். என் தங்கமே, இன்று
சித்திரை விசு நாள் என்பதனால் எல்லோருமே அவள் வாங்கி அதனை தெய்வத்திற்கு முன்னால் படைப்பார்கள் அல்லவா? என் தங்கமே, அதில் முக்கியமாக சேர்க்க வேண்டிய ஒரு பொருள் மண்ட வெல்லம். என் தங்கமே, இந்த மண்ட வெல்லத்தை இன்று ஒரு 10 ரூபாய்க்காவது தனியாக வாங்கி உன்னுடைய பூஜை அறையில் நீ வைத்து விடு. அதை வைத்து நீ வணங்க வேண்டும். அதாவது இனிப்பினை தெய்வத்தின் முன்னால் படைக்கின்ற பொருட்களுள் அதிசக்தி வாய்ந்த முக்கியமான பொருள், தெய்வத்திற்கு மிகவும் பிடித்த பொருள் இந்த மண்ட வெல்லம். என் தங்கமே, இதை நீ வைத்துவிட்டு அதனை தெய்வத்திற்கு நல்லபடியாக வணங்க வேண்டும். அதுபோல இதனோடு சேர்த்து நீ அதிகமாக வாங்குகின்ற மண்ட வெல்லத்தை உன்னுடைய இல்லத்தில் வைத்துவிட்டு அதை அப்படியே கொண்டு உன்னுடைய குலதெய்வத்தின் கோவிலுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும். என் தங்கமே, குலதெய்வ கோவிலுக்கு இன்று செல்வது மிகவும் சிறப்பு. ஒருவேளை என் பிள்ளைக்கு இன்று செல்ல முடியாத சூழ்நிலை வந்துவிட்டது என்றால், இன்று என் தெய்வத்தை என்னால் காண முடியவில்லை தாயே என்று என் பிள்ளை நீ சொல்வாயானால், நிச்சயமாக என் தங்கமே, நீ என்று அங்கு செல்ல வேண்டிய வாய்ப்பு உனக்கு கிடைக்கின்றதோ அன்று சென்று நீ கொடுத்து விட வேண்டும். என் தங்கமே, இன்று அம்மா நான் வாங்கி வைத்து விட்டேன். பல நாட்களாகிவிட்டது, பல மாதங்களாகிவிட்டது. ஆனாலும் என் குலதெய்வ கோவிலுக்கு என்னால் இதனை கொண்டு சேர்க்க முடியவில்லை என்று சொல்வாயானால், உன் குலதெய்வத்தை நினைத்து வணங்கிவிட்டு அதை நீ உன் இல்லத்தில் உன் தேவைக்கு பயன்படுத்தி கொண்டு என்று அந்த குலதெய்வ கோவிலுக்கு செல்வதற்கான வாய்ப்பு உனக்கு கிடைக்குமோ அதற்கு முதல் நாள் மீண்டும் புதிதாக வாங்கி உன் இல்லத்தில் வைத்து கொண்டு அதை கொண்டு அடுத்த நாள் அங்கு சேர்க்க வேண்டும். மண்டை வெல்லத்தை சேர்க்கும் பொழுது முக்கியமாக நீ எப்பொழுதும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், அது உன்னுடைய இல்லத்திற்குள் இருந்துதான் நீ எடுத்து செல்ல வேண்டும். கடையில் வாங்கினாலும் அதை உன் இல்லத்தில் கொண்டு வந்து வைத்த பிறகுதான் மீண்டும் குலதெய்வ கோவிலுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே என் பிள்ளையே. அதுபோல இன்று பச்சரிசியை வாங்கி இல்லத்திற்கு கொண்டு வரலாம். என் தங்கமே, குறிப்பாக இன்று முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றலாம். ஒரு தட்டில் வெற்றிலையை பரப்பி வைத்து அதன் மேல் அகல் வைத்து நீ தீபம் ஏற்று. நெய் ஊற்றினாலும் சரி, நல்லெண்ணெய் ஊற்றினாலும் சரி, உன்னுடைய வசதியை பொறுத்தது. நீ ஏற்றுகின்ற இந்த தீபம் உன்னுடைய பல வேண்டுதல்களையும் நிறைவேற்றும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இன்று நீ வாங்கி வைக்கின்ற இந்த ஒரு பொருள், நீ ஏற்றுகின்ற இந்த ஒரு தீபமும் உன் வாழ்க்கையில் அதிசக்தி வாய்ந்த அற்புத மாற்றங்களை நடத்தி கொடுக்கும். குலதெய்வத்தையும் முருகப்பெருமானையும் இன்று மனம் குளிரச் செய்து விட்டாய் என்றால், சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ வேண்டியது எல்லாம் உன்னை வந்து விரைவாக சேர்ந்துவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. என் தங்கமே, யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் செய்ய நினைக்கலாம். அடுத்தவர்கள் சந்தோஷத்தை அழிக்க நினைக்கலாம். இன்னொருவர் சந்தோஷமாக இருப்பதைக் கண்டு பொறாமைப்படலாம். ஆனால் அடுத்தவர்களை பார்த்து பொறாமைப்படப்பட தன் வாழ்க்கை இங்கே கீழ் நோக்கி சென்று கொண்டிருப்பதை அவர்கள் உணராமல் இருக்கின்றார்கள். எல்லாம் ஒரு நாள் நிச்சயமாக நடக்கும். வாழ்க்கையில் மாற்றங்கள் ஒரு நாள் நிச்சயமாக நடக்கும். மாற்றங்கள் நடக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையுமே நீ நிச்சயமாக புரிந்து கொண்டு இனி நடக்கவிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் தெளிவாக நல்ல அனுபவத்தோடு உன்னால் எதிர்கொள்ள முடியும் என்பதனை மறந்து விடாதே. இந்த நல்ல நாளில் இந்த தாயானவள் என் வாக்கினை கேட்கின்ற பாக்கியம் உனக்கு கிடைத்திருக்கிறது என்றால், இதை விட என் பிள்ளைக்கு மிக பெரிய சந்தோஷம் வாழ்க்கையில் வேறென்ன இருக்க முடியும்? சித்திரை 1 என் பிள்ளையின் வாழ்க்கையில் அதிசக்தி வாய்ந்த மாற்றங்களை உருவாக்கி கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கப் போகின்றது. இனியும் தெளிவாக முடிவெடுக்க முடியவில்லை என்றால், என் பிள்ளையே, உன்னுடைய கஷ்டங்களை நீயே எதிர்கொள்ள வேண்டும். என் தங்கமே,
வாழ்க்கை பல விஷயங்களை உனக்கு கற்றுக் கொடுத்து விட்டது. இனிமேலும் கற்றுக்கொள்வதற்கு ஒன்றும் இல்லை. இனிமேல் கற்றுக்கொண்ட விஷயங்களை வாழ்க்கையில் செயல்படுத்துவது மட்டும்தான் உன்னுடைய வேலை என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும். நல்ல மாற்றங்களை கொடுக்கும். வாழ்க்கை உனக்கானதாக சர்வ நிச்சயமாக மாறும். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.